நம்ம எல்லாரும் எங்க போறோம்? ஸோ இப்படி எங்கே போகிறோன்னே தெரியாமல் எந்த பிளானும் இல்லாமல் நைட்டு ரைட் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிருந்தோம். நேஸ்திக்கு வந்து இந்த ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். இப்படியே சுற்றிட்டு இருக்கோமே ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பார்பிக்யூ கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். இது நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற கடை. இது திருப்பூர் சிவன் தேட்டரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த கடை இருக்குது. சூப்பர்வான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இந்த கடையில். யாராவது திருப்பூரில் இருந்தீங்கன்னா மஸ்ட் இந்த கடையில் வந்துட்டு பார்பிக்யூ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பீஸ் வேணுமா? என்ன வேணும்? ஆல்ஃபாவா? டன். ஸோ நேஸ்திக் வந்துட்டு ஆல்ஃபா வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாப்புல. அண்ட் எங்கள் வீட்டு வாண்டுங்களும் வந்து அதே தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தானுங்க. அண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி இதை சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேஸ்திக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். எங்கள் அன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறது. அவங்களும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாவை ஊட்டி விட்டுட்டு ஒரே அலப்பறையாக இருந்தது. அண்ணாக்குமே வந்து இந்த கடை டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். அதை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் அடுத்து எல்லாமே சாப்பிடுவார். அண்ட் ஃபைனலாக ஒரு 2 செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போனால் பயங்கரமாக சர்ச்சில் வந்துட்டு டெக்கரேட்லாம் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. என்னன்னு தெரியல, ஆனால் ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் நம்ம 60 ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த தடவையும் ஒரு கடை கூட ஓப்பனில் இல்லை. என்ன பண்றது, ஒண்ணுமே ஒரு கடையில போயிட்டோம். என்னைக்கு நாங்க நேரமா வரமா நீங்க கடையே இருக்க மாட்டீங்க. பிளான் பண்ணாலும் இல்ல, பிளான் பண்ணாம வந்தாலும் இல்ல. சொல்லுவாங்க வேற பக்கம் போகும். எப்போ போனாலுமே வந்து இங்கே இருக்க கடையெல்லாம் க்ளோசிங்கில் தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கிளம்பி வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். அண்ட் வந்து ஃபைனலாக ஒரு சிக்கன் ரைஸ் அண்ட் எக் நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபைனல் டச்சிங்காக வந்துட்டு பேக்கரி போயிட்டு சோடா இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்து திரும்ப ஒரு 2 செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த மாதிரி வைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து சாப்பிட்றது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.